Hi everyone, welcome to our channel. Free Aari class level 2 la நம்ம இப்ப class 2 நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம subscribe பண்ணிடுங்க. and நம்ம free of variety classes நான் வந்து कांटेक्ट பண்றேன். இதுல நீங்க join பண்ணிக்கலாம். இந்த நம்பர்ல நீங்க कांटेक्ट பண்ணிக்கோங்க. ஓகே? ஓகே, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி நம்ம பீட் லோட் பண்ணி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ அதுக்கு நான் வந்து zari thread எடுத்துர்க்கேன் and 2 mm beads எடுத்துர்க்கேன். and Aari needle. ஓகேவா? ஸோ Aari needle 3 டைப் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதில் வந்து நான் த்ரெட்டுக்குள்ள நீடல் தான் எடுத்திருப்பேன். ஸோ அது த்ரெட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நான் ஏன் வந்து பீட்ஸில் வந்து த்ரெட்டுக்குள்ள நீடல் எடுத்திருக்கேன்னா, இந்த ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து பீடுக்குள்ள நீடல் நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பாக அது நம்மளுக்கு ஹேண்ட்லிங் வராது. ஓகே, ஸோ நான் வந்து லெவல் 1ல் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். த்ரெட்டுக்குள்ள நீடல் நம்ம யூஸ் பண்ணிட்டு, ஸோ த்ரெட்டுக்குள்ள நீடல் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த ஹேண்ட்லிங் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதே நீடல் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த 2 mm பீட்ஸில் நீங்கள் வந்து லோட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து சொல்லித்தருவேன், பீடுக்குள்ள நீடல் நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம எப்போதும் போல் நம்ம ஒரு லாக் ஸ்டிச் ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம்ல, ஸோ அந்த மாதிரி நம்ம லாக் ஸ்டிச் போட்டுட்டு அண்ட் இப்போ வந்து நம்ம எப்படி பீட் வந்து எப்படி லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து த்ரெட் நீடல் தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் ரொம்ப எடுக்க முடியாது, அது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஆரி நீடல் த்ரெட்டுக்குள்ளே நீடல் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் 2 mm பீட்ஸ் மட்டும் தான் நீங்கள் வந்து லோட் பண்ணணும். ஓகே, நீங்கள் சுகர் பீட்ஸ் இப்போதைக்கு நீங்கள் லோட் பண்ண வேணாம். 2 mm பீட்ஸ் நீங்கள் வந்து லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே, இப்போ 1 by 1 நான் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் லோட் பண்ணும்போது இந்த ஃபிங்கரால் நீங்கள் வந்து மூவ் பண்ணணும், அப்படியே கிராப் பண்ணணும். கிராப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அப்படியே ஒரு ஸ்டிச் போடணும். ஓகே, ஸோ உங்களுக்கு நான் ஸ்லோவாக தான் சொல்லி காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் லோட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல அந்த பீட் வந்து ஃபினிஷ் ஆகுதோ, எந்த இடத்துல உங்களுக்கு முடியுதோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். ஓகேவா? ஓகே, இது தான் ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பீட்ஸ் பார்ப்போம் எப்படி லோட் பண்ணுறதுன்னு. ஸோ இந்த ஃபிங்கரால் நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பீட்ஸ் எங்கே முடியுதோ அது பக்கத்துலேயே நீங்கள் ஒரு ஸ்டிச் போடணும். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ இதே மாதிரி நீங்கள் பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ ப்ராசஸ் ரொம்ப ஈஸி தான். ஸோ இதே நான் வந்து வீடியோவில் நான் சொல்லியிருக்கேனோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ண போதும். ஸோ நீட்டாக வந்துடும். ஸோ இதில் வந்து மிஸ்டேக் வரும், என்னென்னா கொஞ்சம் கேப்போடு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு பீட் நம்ம லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது அந்த பீட் எப்போ அந்த எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்டிச் பண்ணிடணும். ஓகே, ஸோ இந்த மிஸ்டேக் தான் மோஸ்ட்லி வரும், மற்றபடி எல்லாமே உங்களுக்கு இதில் ஈஸியாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லோட் பண்ணியாச்சு. லோட் பண்ணிட்டு நம்ம எப்படி அந்த பீட்ஸ் வந்து மூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த 2 ஃபிங்கரால் மட்டும்தான் நீங்கள் அந்த பீட்ஸ் வந்து மூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும், ஈஸியாக அது வந்துடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இடத்துல அந்த பீட் முடியுதோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ரொம்ப ஈஸி. எப்படி லோட் பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன், அதே மாதிரி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இந்த டிப்ஸ் மட்டும் நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஃபிங்கரில் மட்டும் நீங்கள் மூவ் பண்ணால் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். ஓகே, ஸோ இது தான் வந்து ப்ராசஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து எண்ட் நோட் போட்டுக்கினது தான். ஓகே, எப்போதும் போல் நம்ம எண்ட் நோட் எப்படி போடுறோமோ ஸோ அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டால் போதும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறோம். எப்படின்னா நீங்கள் வந்து இப்போ த்ரெட்டுக்குள்ளே நீடலில் தான் நம்ம பீட்ஸ் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் பீடுக்குள்ளே நீடல் நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸ்டார்டிங்கில் நீங்கள் த்ரெட்டுக்குள்ளே நீடல் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் வந்தோடனே இந்த பீடுக்குள்ளே நீடல் நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி நான் வந்து இந்த பீடுக்குள்ளே நீடலை நான் வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் எல்லா மெத்தட்ஸும் எல்லா ப்ராசஸும் ஒன்று தான், நான் நீடல் மட்டும் மாற்றிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போதும் போல் நம்ம நீடல் வந்து இன்சர்ட் பண்ணி அந்த த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து லாக் ஸ்டிச் மாதிரி நம்ம போடணும். ஸோ போட்டுட்டு நம்ம வந்து எப்போதும் போல் பீடு வந்து லோட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ண வேண்டியது தான்.
ஆஸ் அ பிகினர்ஸாக நீங்கள் வந்து லோட் பண்ணும்போது ஒரு 2-3 பீட்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நிறைய பீட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஹேண்ட்லிங் வராது. ஓகேவா? ஸ்டிச் பண்ணும்போது ஒன்று அந்த பீட்ஸ் வந்து கீழே வந்து விழுந்துடும், அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் வரும். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் 2-3 பீட் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, சேம் மெத்தட் தான். பட் உங்களுக்கு இதில் ஓட அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா இப்போ நம்ம த்ரெட்டுக்குள்ளே நீடில் நம்ம பண்ணும்போது நம்மளா தான் நம்ம மூவ் பண்ணணும் பீட்ஸை. பட் இதில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஈஸியாக உங்களுக்கு லோட் ஆயிடுச்சு. அண்ட் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த லூப்லேருந்து அந்த நீடல் வெளியே இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வெளியே இருக்கணும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட ஒர்க்கை சென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரில் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் ஃப்ரீ வெரைட்டி ஆஃப் கிளாஸஸ் நான் வந்து காண்டாக்ட் பண்ணுறேன். ஸோ அது நான் மெயின் குரூப்பில் நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்னோடய குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்குள்ள பெனிஃபிட் என்னன்னா, ஃப்ரீ லைவ் கிளாஸ் நான் வந்து நடத்துவேன். அண்ட் ஃப்ரீ பிடிஎஃப் வந்து நான் சென்ட் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ அவங்களோட டவுட் வந்து நான் கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணி விட்டுருவேன். ஸோ இவ்வளோ பெனிஃபிட் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக என்னோடய குரூப்பில் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய், ஹாப்பி லேர்னிங். லெவல் 1க்கு உள்ள ஸ்டூடெண்ட் எல்லாருமே நிறைய பேர் வந்து அவங்களோட ஒர்க்கு சென்ட் பண்ணுறாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் அவங்களோட ஒர்க் ஃபினிஷ் பண்ணோன்னே நான் வந்து லெவல் 2ல் வந்து ஆட் பண்ணி விட்ருவேன். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி லெவல் பை லெவலாக உங்களுக்கு இந்த மாதிரி கற்றுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களுக்கு சரியான கைடன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே.